ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து மிக முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம். இதில் டாப் 50 ப்ளஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளும் இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் மார்டிமர் வீலர். இது குரூப் 1ல் கேட்ட கேள்வி. அடுத்து, சிந்துவெளி நாகரிகம் சுமார் எத்தனை ஆண்டுகள் பழமையானது? விடை 5000 ஆண்டுகள். மூன்றாவது கேள்வி, ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்த ஆங்கிலேயர் யார்? ரிப்பீட்டட் கொஷின் இது. விடை சார்லஸ் மேசன். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதல்ல தன்னோட நூலில் விவரித்தவர் யார்? சார்லஸ் மேசன். ஹரப்பாவிற்கு முதல்ல வருகை தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாலும் சார்லஸ் மேசன் தான். ஆண்டு 1826. அடுத்த கேள்வி, அம்ரி என்ற ஹரப்பா இடத்திற்கு 1831 ஆண்டு வருகை தந்தவர் யார்? விடை அலெக்சாண்டர் ஃபன்ஸ். அம்ரி என்ற இடத்திற்கு வருகை தந்தவர் அலெக்சாண்டர் ஃபன்ஸ். ஆண்டு 1831. அடுத்த கேள்வி, ஹரப்பா பகுதியில் ஒரு முத்திரையை கண்டுபிடித்தவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். விடை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஹரப்பா பகுதியில் ஒரு முத்திரையை முதல்ல கண்டுபிடிச்சவர் கன்னிங்ஹாம். இவர் இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையலாளர். ஸோ இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையலாளர் யார்? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அடுத்த கேள்வி, ஹரப்பா பகுதியில் ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார்? ஸோ பல பேர் போயிட்டு அங்கே என்ன நடந்திருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த பகுதியில் ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். இவரும் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளார். அடுத்த கேள்வி, REM வீலர் ஹரப்பாவில் ஆய்வுகள் நடத்திய ஆண்டு எது? விடை 1940 ஆண்டு. இதுவும் தேர்வில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஹரப்பாவில் REM வீலர் ஆய்வு நடத்திய ஆண்டு எது? 1940. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட எந்த இடத்தில் ஹரப்பா அமைந்துள்ளது? மிக முக்கியமான கேள்வி இது. ஹரப்பா அப்படின்றது புதையுண்ட நகரம். இது எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்ட்குமரி. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பழைய பஞ்சாப் என்ற பகுதியில் உள்ள மாவட்டம் தான் மான்ட்குமரி. இந்த இடத்துல 1920 ஆண்டு நம்மளுக்கு ஹரப்பா அப்படின்ற தொல்பொருள் சின்னம் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ராவி சட்லஜ் இந்த ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, மொஹஞ்சதாரோ அமைந்துள்ள இடம் எது? ஸோ அடுத்தடுத்த கேள்வியாக இருக்குது, ரெண்டுமே பார்த்துக்கோங்க. மொஹஞ்சதாரோ அப்படின்றது ஒரு மண்மேடு. இது அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லர்கானா மாவட்டம். இது சிந்து மாகாணம். இதுவும் பாகிஸ்தானில் தான் இருக்குது. சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய லர்கானா அப்படின்ற இடத்துல 1922 ஆண்டு மொஹஞ்சதாரோ அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வரிசைப்படுத்துகளை கேட்பாங்க, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஹரப்பா, அடுத்தது மொஹஞ்சதாரோ 1922. பொறுத்துகளை இதற்கான மாவட்டங்களும் நமக்கு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே மிக முக்கியமானது. அடுத்து, சிந்துவெளி நாகரிகத்திற்கான காலம் இவற்றுள் எது? ஸோ மெட்டல் சார்ந்து இதனுடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கல காலம். சிந்துவெளி நாகரிகத்தின் காலம் என்ன? இயர் சார்ந்து இதனுடைய ஆண்டு காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் 3300 முதல் 1900 வரை. சில புக்கில் 1700 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே கரெக்டானது தான், பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த இடத்தை பொறுத்துக. இது நமக்கு பொருந்தாத இணையில் டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். மேற்கு பகுதி பார்த்தீங்கன்னா இதனுடைய எல்லை சுட்கா ஜென்டோர் அதுதான் இதனுடைய எல்லையாக இருக்குது. வடக்கு பகுதியில் ஷார்ட்டுகை, கிழக்கில் ஆலம்கீர்பூர், தெற்கில் டைமதாபாத். இதுதான் சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த இடத்திற்கான எல்லைகள். அடுத்த கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்திற்கான முன்னோடி இவற்றுள் எது? சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி மெஹர்கர். இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது?
இவற்றுள் பொருந்தாதது ஆப்ஷன் டி. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு சிலை எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. பெருங்குளம், மொஹஞ்சதாரோ, தானிய களஞ்சியம், ஹரப்பா, ராக்கி கற்கில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நடன மாது அப்படின்றது ஒரு பெண் சிலை, இதுவும் மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, சிந்துவெளி மக்கள் கீழ்கண்ட எந்த சாகுபடி முறையை கடைபிடித்தார்கள்? விடை இரட்டை சாகுபடி முறை. சிந்துவெளி மக்கள் பின்பற்றிய சாகுபடி முறை எது? இரட்டை சாகுபடி முறை. அடுத்த கேள்வி, இவற்றுள் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடம் எது? புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் எது? மெஹர்கர். இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. 6th புக்கில் நமக்கு பாக்ஸில் இருக்கும். ரிப்பீட்டடாக எக்ஸாமில் அந்த பாக்ஸ்லேருந்து கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதில் இந்த கொஷினும் ஒன்று பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பாவிற்கான காலம் எது? ஹரப்பாவுடைய அந்த காலத்தை 3ஆக பிரிச்சிருப்பாங்க. தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிற்கால ஹரப்பா அப்படின்னு. இந்த கேள்விக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொது ஆண்டுக்கு முன் 2600 முதல் 1900 வரை. தொடக்க கால ஹரப்பாவிற்கான காலம் 3000 முதல் 2600 வரை. 1900 1700 வரைக்கும் பிற்கால ஹரப்பாவிற்கான காலம். அடுத்த கேள்வி, ஹரப்பா கால முக்கிய நகரம் இவற்றுள் எது? ஹரப்பா கால முக்கிய நகரம் இவற்றுள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவை அனைத்துமே தோலாவிரா மற்றும் லோத்தல், சுர்கோட்டா மற்றும் காலிபங்கன், பனவாலி மற்றும் ராக்கிகர்க், இது எல்லாமே ஹரப்பாவை சார்ந்த முக்கிய இடங்கள். டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி இது. ஹரப்பா கால முக்கிய நகரங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அடுத்து, சிந்துவெளி மக்கள் உழுத நிலங்களை தற்போது எங்கு காண முடிகிறது? அவங்களுடைய உழு நிலங்கள் எங்கே இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிபங்கன். அடுத்த கேள்வி, மொஹஞ்சதாரோவில் இருந்த மிக பெரும் கூட்ட அரங்கு டேஸ் தூண்கள் மற்றும் டேஸ் வரிசைகளை கொண்டிருந்தது. இந்த மாதிரியான டேட்டாஸும் இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கொஷின் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதற்கான விடை 20 தூண்கள் மற்றும் 4 வரிசைகள். அடுத்த கேள்வி, சிந்துவெளி மக்கள் எந்த பகுதியுடன் விரிவான கடல் வணிகம் செய்தனர்? விடை மெசபடோமியா. சிந்துவெளி மக்களுடைய முக்கியமான கடல் வணிகம் சார்ந்த பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா. அடுத்த கேள்வி, மெலுக்கா என்ற இடத்திலிருந்து அணிகலன் வாங்கிய சுமேரிய அரசன் யார்? டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. விடை நாரம் சின். எந்த பகுதி அப்படின்றத பார்த்துக்கோங்க, மெலுக்கா. அடுத்து, ஹரப்பா மக்கள் போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு எது? ரிப்பீட்டட் கொஷின். விடை காளை. ஹரப்பா மக்கள் போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு காளை. முக்கிய கப்பல் கட்டும் தளமான லோத்தல் எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? கொஷின்லேயே நம்மளுக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. முக்கியமான கப்பல் கட்டும் தளம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோத்தல். அது எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? விடை சபர்மதி. சுமார் 1700 மில்லிமீட்டர் வரை அளவு இருக்கக்கூடிய சிறிய தந்தத்தினால் ஆன அளவுகோல் லோத்தல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுவும் முக்கியமான கேள்வி, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து, இவற்றுள் தவறான இணை எது? விடை ஆப்ஷன் ஏ, மருந்துகள் சுறா மீனின் எலும்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கண், காது, மூக்கு, தோல் சம்பந்தமான நோய்களை குணப்படுத்துவதற்கு மருந்துகள் தயாரிக்க கட்டில் அப்படின்ற ஒரு மீனினுடைய எலும்புகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அவங்களுடைய முக்கியமான விளையாட்டு பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலிகள். இது நம்மளுக்கு அகழாய்வில் அதிகமான கோலிகள் கிடைச்சிருக்கு. அதை வச்சு அவங்களுடைய முக்கியமான விளையாட்டு பொருள் கோலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்துவெளி மக்களுடைய வணிகம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ட மாற்று முறையில் இருந்திருக்கு. அவர்கள் நீளத்தை அளக்க எந்த முறையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமுறை. ஸோ இதுவும் நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். ஜான் அல்லது அங்குலம் இந்த மாதிரி கொடுத்துட்டு கேட்பாங்க. ஸோ நீளத்தை அளக்க அவர்கள் பயன்படுத்திய முறை எது? அடிமுறை. அடுத்த கேள்வி, மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? தி மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பு. அடுத்த கேள்வி, சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர்? விடை சிவப்பு நிற மணிக்கற்கள். இது கார்னீலியன் அப்படின்னு அழைக்கப்படுது. கார்னீலியன் அப்படின்றது ஒரு சிவப்பு நிற மணிக்கற்கள். இது ஆபரணம் செய்ய பயன்படுத்தப்பட்டது.
அடுத்த கேள்வி, சிந்துவெளி மக்கள் பின்பற்றிய சமய நம்பிக்கை இவற்றுள் எது? விடை, இவை அனைத்தும். நீர் வழிபாடு இருந்திருக்கு, விலங்கு வழிபாடு இருந்திருக்கு, அப்புறம் தாய் தெய்வ வழிபாடு, மர வழிபாடு, பசுபதி வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் சூரியன் மற்றும் நெருப்பு வழிபாடும் அவங்க பின்பற்றியிருக்காங்க. பசுபதி வழிபாடு அப்படின்றது ஒரு முத்திரை அது சார்ந்து நமக்கு கிடைச்சிருக்கு. 3 முகங்கள் கொண்ட ஒரு உருவத்தை சுற்றி புலி, யானை, காண்டாமிருகம், சிங்கம் இந்த மாதிரியான விலங்குகள் பொறிக்கப்பட்ட உருவம் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான பசுபதி வழிபாடும் அவங்க பின்பற்றியிருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. அதில் பார்த்திங்கன்னா சிந்துவெளி மக்கள் இந்திரனை வழிபட்டனர் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தப்பு. ஸோ அவங்க பின்பற்றிய சமய நம்பிக்கை இதெல்லாம் தான். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து, ஹரப்பாவின் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. விடை, ஜெபு. சம்டைம்ஸ் சில புக்கில் பார்த்திங்கன்னா செபுன்னு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஜெபு அல்லது செபு. அடுத்த கேள்வி, ஹரப்பா மக்கள் கூறு ஆயுதங்களை உருவாக்க பயன்படுத்திய மூலப்பொருள் எது? விடை, ஆப்ஷன் ஏ, ரோஹ்ரி செட். ரோஹ்ரி அப்படின்றது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான மூலப்பொருள் செட். இதை பயன்படுத்தி தான் அவங்க கூர் ஆயுதங்களை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து, நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்ட இடம் எது? ஸோ ஹரப்பா மக்கள் சார்ந்த நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்ட இடம் காளிபங்கன். மேலும் வேள்வி பீடங்களும் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து, இவற்றில் பொருந்தாத இணை எது? விடை, ஆப்ஷன் சி. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது பொருட்கள், ரைட் சைடில் இருக்கிறது அது கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். வைடூரியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஷார்ட்டுகை. இது 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் நமக்கு பாக்ஸில் இருக்கும். எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சங்கு நாகேஸ்வர். செம்பு கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். லோத்தலில் நமக்கு கார்னீலியன் மணிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நுரைக்கல் தெற்கு ராஜஸ்தான். இது மிக மிக முக்கியமான கேள்வி, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து, இவற்றுள் தவறான இணை எது? ஆன்சர் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். நடனமாது இரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடனமாது செம்பு அல்லது வெண்கலத்தால் ஆனது. சில புத்தகத்தில் நமக்கு செம்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டான விடையாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மதகுரு சிலை இது ஸ்டீடைட் கல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாக்கல்லால் செய்யப்பட்டது. குளத்தின் தரைப்பகுதி நீலக்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய பசையால் பூசப்பட்டிருக்கு. இதன் மூலியமாக அதனுடைய நீர் கசிவு தடுக்கப்படுது. நடனமாது செம்பு அல்லது வெண்கலத்தால் ஆனது. ஹரப்பா மக்கள் 1 இன்ச் அப்படின்றத 1.75 சென்டிமீட்டர் என்ற அளவை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கொஷின் எதிர்பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. அடுத்து, சிந்துவெளி மக்கள் பின்பற்றிய மர வழிபாட்டு முறையில் டேஸ் முதன்மையாக உள்ளது. எந்த மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரம். அடுத்து, இவற்றுள் தவறான இணை எது? விடை, ஆப்ஷன் டி. எடைகள் மற்றும் அளவுகளில் அவங்க ஈரடிமான எண் முறைன்னு சொல்லக்கூடிய பைனரி முறையை பின்பற்றியிருக்காங்க. மண்பாண்டம் சிவப்பு நிறத்தில் கருப்பு வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. சிலை பார்த்தல லாஸ்ட் வேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உருக்கி சிலை வடிக்கக்கூடிய முறையை அவங்க பின்பற்றியிருக்காங்க. ஆடைகள் பெரும்பாலும் பருத்தி, பட்டு மற்றும் கம்பளி ஆடைகளை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, ஏறத்தாழ டேஸில் சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்தது. விடை, பொது ஆண்டுக்கு முன் 1900 அந்த ஆண்டிலிருந்து சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைய தொடங்கியிருக்கு. அடுத்து, டேஸ் ஆவணங்கள் மெசபடோமியாவிற்கும் ஹரப்பர்களுக்கும் இருந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்துகிறது. லாஸ்ட் இயர் எக்ஸாமில் கூட இதை கேட்டிருந்தாங்க. மிக முக்கியமான கேள்வி. விடை, கியூனிஃபார்ம். அடுத்து நம்ம ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே மிக முக்கியமானது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூற்று 1, ஹரப்பா நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம். கூற்று 2, ஹரப்பாவில் தூய்மைக்கும் சுகாதாரத்திற்கும் அதிக முன்னுரிமை தரப்பட்டது. இதற்கான விடை ஆப்ஷன் பி. கூற்று 2 மட்டும் சரியானது. ஹரப்பா நாகரிகம் அப்படின்றது ஒரு நகர நாகரிகம். மேம்படுத்தப்பட்ட நகர அமைப்பிற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். அடுத்து, கூற்று 1, எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. கூற்று 2, அரண்மனை மற்றும் வழிபாட்டு தலங்கள் இருந்ததற்கான ஏராளமான சான்றுகள் உள்ளன.
இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று 1 மட்டும் சரியானது. அரண்மனைகளோ அல்லது வழிபாட்டு தலங்களோ இருந்ததற்கான எந்த சான்றுமே நமக்கு கிடைக்கல. அடுத்த கேள்வி கூற்று 1 சிந்துவெளி மக்கள் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கில் ஆர்வம் கொண்டவர்கள். கூற்று 2 சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்தனர். இதற்கான விடை 2 கூற்றுகளுமே சரியானது. ஸோ சக்கரத்தை பயன்படுத்தி தான் அவங்க மண்பாண்டம் செஞ்சுருக்காங்க. அடுத்த கேள்வி கூற்று 1 ஹரப்பா மக்கள் வாழ்ந்த வீடுகள் சுட்ட செங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவையால் கட்டப்பட்டிருந்தது. கூற்று 2 தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. இதற்கான விடை 2 கூற்றுகளுமே சரியானது. அடுத்த கேள்வி கூற்று 1 ஹரப்பா மக்கள் குடியிருந்த ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் உண்டு. கூற்று 2 வீட்டின் கூரை சமதளமாக இல்லை. இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டுமே சரியானது. வீட்டின் கூரைகள் சமதளமாக இருந்திருக்கு. அது இல்லாமல் மூடப்பட்ட கழிவுநீர் அமைப்பும் இருந்திருக்கு. அடுத்த கேள்வி கூற்று 1 சிந்துவெளி மக்கள் இரும்பை தங்களது பொது வாழ்க்கையில் பயன்படுத்தினர். கூற்று 2 குதிரை அவர்களின் பயன்பாட்டில் இல்லை. இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று 2 மட்டுமே சரியானது. இரும்புடைய பயனும் அவங்களுக்கு தெரியாது, மேலும் குதிரையை பற்றியும் அவங்க அறிந்திருக்கவில்லை. இதுவும் நமக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். குதிரை இரும்பு இது ரெண்டுமே அவங்களுடைய பயன்பாட்டிலேயே இல்லை. அடுத்த கேள்வி ஹரப்பா மக்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. கூற்று 2 ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருக்கின்றனர். இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 கூற்றுகளுமே சரியானது. ஸோ படை இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடையாது, ஆனால் ஒரு சில ஆயுதங்களை பயன்படுத்தியதற்கான சான்றுகள் நம்மக்கிட்ட இருக்குது. மேலும் ஆண் பெண் இருபாலருமே பார்த்தீங்கன்னா மங்கோலியர்கள் மாதிரி தலையில் முண்டாசு கட்டிக்கொள்ளும் பழக்கத்தை கொண்டிருந்தனர். அடுத்த கேள்வி சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைய படையெடுப்பு முக்கிய காரணம். கூற்று 2 பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது சிந்துவெளி நாகரிகம். இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 2 மட்டுமே சரியானது. சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைய படையெடுப்பும் ஒரு காரணம், அது முக்கியமான காரணம் கிடையாது. மேலும் பார்த்தீங்கன்னா பஞ்சம், படையெடுப்பு, போர் இல்லை ஆற்றோரம் இருந்ததுனால பெரும்பாலான நகரங்கள் ஆற்றோரம் தான் இருந்திருக்கும். ஸோ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அது இல்லாமல் காலநிலை மாற்றம் காரணமாகவும் இது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தவறானது. அடுத்த கேள்வி கூற்று 1 சிந்துவெளி நாகரிகத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் மதிக்கப்பட்டனர். கூற்று 2 சித்திர எழுத்துக்கள் சிந்துவெளி மக்களின் மொழிக்குரிய எழுத்துக்கள் ஆகும். இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 கூற்றுகளுமே சரியானது. ஸ்டேட்மெண்ட் 2 நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. சிந்துவெளி மக்களின் மொழிக்குரிய எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சித்திர எழுத்து. அடுத்த கேள்வி ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக இருந்தது எது? டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. 11th ஸ்டாண்டர்டில் புக் பேக் கொஷினில் இந்த கொஷின் இருக்கும். விடை வேளாண்மை. அடுத்து பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நகரம் எது? நாகரிக நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா. பணியாளர்கள் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? ஹரப்பா. அடுத்த கேள்வி ஹரப்பா நகர காலத்தின் முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம் எது? எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தல். ஹரப்பா நகரத்தில் முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லோத்தல். மேலும் நம்ம பார்த்துருக்கோம் துறைமுக நகரமும் லோத்தல். அடுத்து சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யார்? குரூப் 1 கொஷின். விடை சர் ஜான் மார்ஷல். சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியவர் சர் ஜான் மார்ஷல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி பார்க்கலாம். சிந்துவெளி மக்கள் பின்பற்றிய மர வழிபாட்டு முறையில் டேஸ் மரம் முதன்மையாக உள்ளது. இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எந்த டாப்பிக்லேருந்து கொஷின் போடலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.